நண்பர்களே, இந்த 2 டைட்டிலும் WrestleManiaல மாறுமா? அத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒண்ணு தட்டி விட்டு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 90% வாய்ப்பு இருக்கு 2 டைட்டிலுமே மாறதுக்கு. ஃபர்ஸ்ட்டு ரோமன் சைடு வருவோம். ரோமன் ரெயின்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா 1 இயர் பார்த்தீங்கன்னா டைட்டில் இல்ல. சும்மாவே பார்த்தீங்கன்னா மேட்ச் மோதிட்டுருக்காரு. 1 இயரா? 1 இயர் இல்ல 2 இயரா பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் இல்லாம சும்மாவே தடுமாறிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாம சிஎம் பங்கும் பார்த்தீங்கன்னா, அவரு டைட்டில் வின் பண்ணி சில மந்த்தும் ஆயிடுச்சு. அதனால அவர் டைட்டில் மாறுறதுக்கு இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உதாரணம். ரோமன் ரெயின்ஸ் கிட்ட 2 இயர் சாம்பியன் இல்ல. சிஎம் பங்க்கும் வின் பண்ணி இது ஒண்ணும் ஃபர்ஸ்ட் டிஃபெண்டிங் இல்ல. அவரும் பண்ணிட்டாரு 3, 4 டிஃபெண்டிங் மேல. அதனால ரோமன் பக்கம் அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு. ஊசோஸ் வேற இருக்காங்க. ரோமன் ரெயின்ஸ் ஆனா ஹீல் டர்ன் பண்ணல. பட் மைண்ட் கேம்ஸ் ரோமன் ரெயின்ஸ் பக்காவா ப்ளே பண்றாரு. சிஎம் பங்கால முடியல. மைண்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல. அவரு பார்த்தீங்கன்னா மனச தளர விட்டுறாரு. இந்த கிழவன் அது இதுன்னு ரோமன் ரெயின்ஸ் சொல்லி அட்டாக் பண்றாரு. அதே பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் ரோமனுடைய டாடி பத்தி ஈக்குறாரு. பட் ரோமன் ரெயின்ஸ் மனசை தளர விடலை. அவரு பார்த்தீங்கன்னா ஸ்டில் சிஎம் பங்க் மைண்ட் கேம் தான் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் பல விஷயங்கள் பேசியிருப்பார். இந்த சாம்பியன்ஷிப்பை பற்றி இது வின் பண்ணியே ஆகணும் அது இதுன்ற மாதிரி சொல்லிகிட்ருப்பார். சிஎம் பங்க்கும் நானும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. என்ன இருந்தாலும் இந்த நிலமையில பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கிட்ட சாம்பியன்ஷிப் கொடுக்குறது நல்லது தான். ஆனால் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டர்ன் தான். என்ன ப்ரோ 2 பேருமே ஃபேஸாக இருக்காங்க, அதுலனாச்சும் ஹீல் டர்ன் பண்ணிட்டாங்க. இதில் ஃபேஸ்லேயே யார் ப்ரோ ஹீலுன்னு கேட்டிங்கன்னா யாருமே ஹீல் கிடையாது. நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஹீரோ. பட் அவங்கவுங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே பார்த்தீங்கன்னா வில்லன் தான். ஏன்னா ஃபேஸாக தான் இருந்தாலும் 2 பேத்துக்கும் 2 பேரும் சரியாக சுத்தமாக ஆகாது. 2 பேரும் பார்த்தீங்கன்னா முரட்டுத்தனமாக தான் இருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில அட்டாக்ஸை பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் ஸ்பீச் தான் ப்ரொமோ கட் பண்ணாங்க. ஜே ஊசோ ஜிம்மி ஊசோ ஒரு டைம் அட்டாக் பண்ணாங்க. ஒரு பஞ்சு தான். ரோமன் ரெயின்ஸ் ஒரு டைம் அடி வாங்கினாரு சிஎம் பங்க் கிட்ட. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு செக்மெண்ட் அப்படி இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி சண்டை போடுறது மறிக்கிறது அது இதுன்னு பார்க்கலாம். ஏன்னா கிட்ட நெருங்கிடும். இல்லை கிட்ட நெருங்கிட்டா இன்னும் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹைப் எதிர்பார்ப்பாங்கல்ல. ஹைப் ஏற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில வேலைகள்லாம் பண்ணி ஹைப் ஏற்றலாம் மேட்ச் பக்கத்தில் இருந்து. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு இதுவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 40% வாய்ப்பு இருக்குது. ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு 60% வாய்ப்பு இருந்தது. இப்போ போக போக ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு 90% அதாவது 90% வாய்ப்பு வந்துருச்சு. இப்போ முக்காலும் ரோமன் ரெயின்ஸ் பக்கம் தான் இருக்குது. சாம்பியன்ஷிப்பு வின் பண்ணுவார். அப்சர்வர்ஸு, ரூமர்ஸு, அப்டேட்டு எல்லாமே ரோமன் பக்கம் தான் வந்திருக்கு. ஸ்டில் பார்த்தீங்கன்னா சில ஃபேன்ஸுங்க மட்டும்தான் சிஎம் பங்க்கு ரீட்டைன் பண்ணுவார். ரோமன் ரெயின்ஸை அதிர்ச்சி உருவாக்கி WWE ரோமன் ரெயின்ஸை தோற்க வைக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டைட்டில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா WrestleMania 42ல் மாறும். ரோமன் ரெயின்ஸை புது நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வரும் 2வது சம்பவத்துக்கு. இந்த கோடி ரோஸ் விசஸ் ரேண்டி ஆர்டன். இதில் தான் சில சிக்கல்கள் இருக்குது. ரேண்டி ஆர்டன் சாம்பியன்ஷிப் ரீட்டைன் மேட்ச்சு வின் பண்ணாமலேயும் போகலாம், வின் பண்ணலாம். அதில் வந்த மாதிரி தான் ரோமன் ரெயின்ஸ் வச்சு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோஸ் இப்போ தான் சாம்பியன்ஷிப் வின் பண்ணார். அப்புறம் ரேண்டி ஆர்டன் ஹீல் டர்ன் பண்ணியிருக்காரு. கோடி ரோஸை மக்கள் விரும்பணும், ரேண்டி ஆர்டனை வெறுக்கணும். அப்படியே கஷ்டப்பட்டு ரேண்டி ஆர்டன்ட்டேருந்து கோடி ரோஸ் சாம்பியன்ஷிப் ரீட்டைன் பண்ணுற மாதிரி காமிக்கணும். அப்படி தான் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கானுங்க போல். ஆனால் ஃபேன்ஸ் விடுவாங்களா? விட மாட்டாங்க. கோடி ரோஸ் சாம்பியன்ஷிப் இப்போவும் வின் பண்ணல. எப்போலேருந்தே அவர் தான் வச்சுருக்காரு. சும்மா ட்ரூ மெக்கின்டைரை ஒரு பலியாடா யூஸ் பண்ணி அவர்கிட்ட சும்மா இந்தாப்பா 1 மாதம் சும்மா வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சுருந்தானுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா கோடி ரோஸ்கிட்ட தான் 3 வருஷமாகவும் சாம்பியன்ஷிப் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சேலஞ்சர் ரேண்டி ஆர்டனாக இருக்கார். ஹீல் டர்ன் பண்ணது எதுக்குன்னா கோடி ரோஸுக்கு பூ வந்துருச்சு. கோடி ரோஸை மக்கள் வெறுக்காமல் கொஞ்சம் தடுக்கணும். அதனால் கோடி ரோஸ் சேஃப்டிக்கு பண்ணானுங்க. சேஃப்டிக்கு என்ன தான் பண்ணாலும் ரேண்டி ஆர்டனை தான் இது அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. கோடி ரோஸை பூ பண்ணுறது தான். ஏன்னா அந்த செக்மெண்ட்டில் கூட பார்த்துருப்பீங்க, சரியான பூ கிடச்சிது கோடி ரோஸுக்கு. ரேண்டி ஆர்டனை அந்த ஹீல் டர்ன் பண்ணி அந்த சாம்பியன்ஷிப் எடுத்து மடி மேலே வைப்பார் பாருங்க, சரியான சியரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டைட்டில் கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். WWE பார்ப்பானுங்க, ரேண்டி ஆர்டனுக்கு சப்போர்ட் அதிகமாகுதா, கோடிக்கு அதிகமாகுதான்னு. ஹீல் டர்ன் பண்ணியிருக்காருல்ல. இப்போது நம்மலாம் என்ன பண்ணணும்னா அந்த WWE அஃபிஷியல் சேனல்லாம் போடுறாங்க பாருங்கள், இவங்க ப்ரோமோ, இவங்க அடிச்சிக்கிறது ஸ்மாக் டவுனில், ராவில் எல்லாருமே கோடியை பூ பண்ணுங்கள், ரேண்டியை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆர்டனுக்கு சப்போர்ட் பண்ணி கோடிக்கு பூ பண்ணி வருவீங்களோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா WWE பார்த்துட்டு சரி வராத பிறகு சாம்பியன்ஷிப்பை மாற்றிடலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நியூ வேர்ல்டு
யூனிவர்சல் அதாவது பேர் கொடுமைனா வேர்ல்டு சாம்பியன் ரேண்டி ஆர்டனை ஆக்கி விட்ருவானுங்க. இதுவும் ஒரு 90% சாம்பியன்ஷிப் மாற தான் இருக்குது. பிளான் சேஞ்ச் ஆகலாம், அதை ஆக்க விடாமன்றதுக்கு உங்களோட சப்போர்ட் தான் வேணும்.